ஜெர்மனியில் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு உதவ அரசாங்கம் ஒரு புதிய நிவாரண நடவடிக்கையை திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில் வழங்குநர்களுக்கு உதவ 1000 யூரோக்கள் வரை வரி விலக்குடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த ஊக்கத்தொகை 2026ஆம் ஆண்டில் ஊழியர்களுக்கு வழங்கப்படலாம். இந்த ஊக்கத்தொகையிலிருந்து எந்த வரியோ அல்லது சமூக பங்களிப்புகளோ கழிக்கப்படாது. இருப்பினும் இந்த ஊக்கத்தொகை அனைவருக்கும் கிடைக்கும் என எந்த ஒரு உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. இது விருப்பத்தின் பேரில் வழங்கப்படும் ஒன்றாகும். அதாவது இதை வழங்குவதா வேண்டாமா என்பதனை ஒவ்வொரு நிறுவனமும் தீர்மானிக்கிறது. ஊழியர்கள் தங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குமா என்பதனை அறிய தங்கள் நிறுவனத்தின் விதிகளை சரிபார்க்க வேண்டும். நிறுவனங்கள் இதை ஒப்பந்தங்களில் சேர்க்கலாம் அல்லது சேர்க்காமல் விடலாம். அத்துடன் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் விலைகளை குறைக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எரிபொருள் விலையை குறைப்பதற்காக பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகள் குறைக்கப்படலாம். மொத்தத்தில் இந்த நடவடிக்கைகள் தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்கள் மீதான நிதி சுமையை குறைக்கும் நோக்கம் கொண்டவை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது.